என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாராவது வந்துட போறாங்க. யாரும் வரமாட்டாங்க. இங்கிருந்து படி மட்டும்தான் தெரியுது. அது கஸ்டமர் கிடைச்சாங்களா? ஃபோன் வருது. ஒருவேளை கஸ்டமரா இருக்கலாம்ல. ஹலோ சார், நீங்க மோதி தானே பேசுறீங்க? ஆமா, நிஜமாவே கஸ்டமரோட கால் தான். நிஜமாவா? நான் பியூஷ் பேசுறேன். உங்க பெட்டை இப்பதான் நான் பார்த்தேன். நீங்க யூஎல்எக்ஸ்ல போட்டிருக்கீங்களே, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு ஆன்டிக் பொருள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அந்த பெட்டை வாங்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஏதாவது விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதோட பெட்டு பழசு தானே, எனக்கு கொஞ்சம் விலை கம்மியா கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். சரி, அப்படின்னா நீங்களே விலையை சொல்லுங்க. எவ்வளோ கொடுப்பீங்க? நீங்க 15க்கு முடிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 15 ரொம்ப கம்மியாச்சே. கொடுத்துருங்க. சரி, 17க்கு வேணா டீலை ஓகே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம், எனக்கும் வேண்டாம். நடுவில் ஒரு விலையை வச்சுக்கலாம். என்ன சரியா? சரி, ஓகே டன். சரி, அப்படின்னா ரொம்ப நல்லது. மருமக நிஜமாவே நல்லா சமைக்கிறா. உன்னோட செல்ல பையன் ஆளைய காணும், எங்க போனா? வந்துட்டு தான் இருப்பான். இதோ வந்துட்டானே. ஆமா, இவ்வளவு நேரம் எங்க இருந்த? இவ்வளவு லேட்டா வர? நாங்க சாப்பிட்டே முடிச்சிட்டோம். ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு உனக்கு? எல்லாத்துக்கும் அந்த கட்டில் தான் காரணம். இவனுக்கு இடுப்பு வலிக்குது, மருமகளும் இடுப்பு வலிக்குதுங்கிறா. என்னங்க, அந்த கட்டில மாத்திடுங்களேங்க. நீ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாத. அம்மாவும் பையனும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? அந்த கட்டில் எங்கேயும் போகாது. அது எங்க இருக்கோ அங்கேயே தான் இருக்கும். நீ சாப்பிடுப்பா. ஏங்க நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இப்பெல்லாம் பழசுக்கு நல்ல விலையும் கிடைக்குது. விலையா? ம். அதை விக்கிறத பத்தி ஏதாவது நீங்க பேசுனீங்களா? சொல்லையோ 15,000 கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் பணத்தை போட்டா புது கட்டில் வாங்கிடலாம்ல. பழைய கட்டில் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு வச்சுக்கோங்க, 1500 கூட கிடைக்காது. அது இப்போ ரொம்ப நல்லா தான் இருக்கு. அதை நாளைக்கு நான் செக் பண்றேன். பாலிஷ் பண்ணி எண்ணெய் போட்டா எல்லாம் சரியாயிரும். இத பாரு, நீ அந்த கட்டில வித்துடு. இவரை இப்படியே விட்டோன்னு வச்சுக்க, தனக்கு பிடிச்ச காய்கறியை கூட 100கணக்கான வருஷத்துக்கு பாதுகாப்பாரு. ஏன் தான் இப்படி எல்லா பொருளையும் காப்பாத்துறாரோ ஒன்னும் புரியல. எங்க பழசு போனாதானங்க வீட்டுக்கு புது பொருள் எல்லாம் வரும். நீங்க 2 பேரும் ஏதாவது பண்ணி தொலைங்க. இதுக்கப்புறம் என்கிட்ட கேட்காம சப்பாத்தி போட வேண்டாம். அப்புறம் இன்னொரு விஷயம், 15,000 ரூபாய்க்கு 1 ரூபா கூட கம்மியா வரக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? இங்க பாருங்க, நீங்க போனை ஸ்பீக்கர்ல போடுங்க. நான் உங்களுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சரி, இப்போ நான் என் ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 ரூபா அனுப்புறேன். அது வந்துருச்சான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சரி சரி, ஓகே. இதோ சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வந்துருச்சா? எனக்கு பணம் வந்துருச்சு. நல்லது. நான் இப்போ உங்களுக்கு மொத்த பணத்தையும் இப்போ சென்ட் பண்ணிடுறேன். சரி சரி, ஓகே. நீங்க லைன்லயே இருங்க, இப்போ நான் உடனே அனுப்பிடுறேன். நான் ஸ்பீக்கரில் தான் இருக்கேன். எதுக்கு லைனில் இருக்க சொல்கிறீங்க? என்ன வந்துருச்சா? இல்லையே, இன்னும் வரலையே. ஐயோ, இந்த பேமெண்ட் அனுப்புறது ரொம்ப ரொம்ப தொல்லையா இருக்கே. தெரியுமா, நான் தினமும் லட்சக்கணக்கில் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு 1000 கணக்கில் கூட என்னால் அனுப்ப முடியல. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. இப்போ நீங்க எனக்கு ஒரு 5000 ரூபாயை உடனே போட்டு விடுங்க. இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு இந்த பணத்தோட சேர்த்து மொத்த பணத்தையும் உங்களுக்கு இமீடியட்டா சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சரி சரி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு ஒரு 5000 ரூபா அனுப்பி வைக்கிறேன். பயப்படாம சென்ட் பண்ணுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு 5000 ரூபா அனுப்பி வச்சிருக்கேன். கிடைச்சதா? எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. அது என்னன்னு தெரியல. இன்னைக்கு பேமெண்ட் விஷயத்தில் ரொம்ப ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை இந்த பணம் கூட மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். பியூஷ், நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். பணம் வந்திருக்கும். நீங்கள் ஒரு தடவை டைரெக்டாக அக்கௌண்ட்டில் செக் பண்ணுங்களேன். ஒருவேளை வந்துருக்கலாம்ல. இங்க பாருங்க, ஒருவேளை நீங்க சென்ட் பண்ண பணம் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்தா நான் மொத்த பணத்தையும் உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்க மாட்டேனா? எனக்கு என்னன்னு தெரியல, பணம் லாக் ஆயிட்டே இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, நான் ஒரு ப்ரொஃபஷனலி டாக்டர். நான் சொன்ன மாதிரி நீங்க பணத்தை சென்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்க பணத்தை எடுத்துட்டு நான் எங்கேயும் ஓட மாட்டேன். நீங்க வேணும்னா ஒரு 5000 ரூபாய் அனுப்பிச்சு பாருங்க. அந்த பணம் எனக்கு கண்டிப்பா ரிசீவ் ஆயிடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மொத்தமா அந்த 10,000 ரூபாவை நான் சென்ட் பண்ணிடுறேன். என்ன அனுப்புறீங்களா? சரிங்க பியூஷ், நான் இப்போவே அனுப்பி வைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பியூஷ், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் உங்களுக்கு பணம் சென்ட் பண்ணிட்டேன். கிடைச்சதா?
இல்ல இதுவும் கிடைக்கல. இங்க பாருங்க, என்னோட மொபைலை நான் இப்போ ஃப்ளைட் மோட்ல போட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறேன். ஒருவேளை நெட்வொர்க் இஷ்யூவா கூட இருக்கலாம்ல. நான் உங்களுக்கு ஒரே நிமிஷத்துல கால் பண்றேன், இருங்க. என்ன ஒரு பணம் வரலங்கிறாரு. அப்புறம் சார், எப்படி இருக்கீங்க? இப்போ அது உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா? நான் தான் உங்ககிட்ட ஃபோன்ல பேசினேன். இங்க பாருங்க சார், நான் நெட்வொர்க்கை நல்லா செக் பண்ணிட்டேன். நெட்வொர்க்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா பணம் எங்க போகுதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. நீங்க கவலைப்படாம இருங்க, உங்க பணம் எங்கேயும் போகாது, தைரியமா இருங்க. நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்களோ அந்த மொத்த பணத்தையும் நான் கொடுத்துறேன், சரிங்களா? கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. சரி, ஓகே, நான் பணம் அனுப்புறேன். சரி, நீங்க சொன்ன மாதிரி நான் 10,000 ரூபாய் அனுப்பிட்டேன். வந்துச்சா? சரி, நான் ஒரு தடவை செக் பண்றேன். சரி. அடடா, இதுவும் வர மாட்டேங்குதே. ச்சே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன, நான் ரொம்ப ஜெனூனான பர்சன். உங்க பணம் எங்கேயும் போகாது. ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியல. கேட்வேல ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால தான் பணம் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, எனக்கு முதல் முறையா இந்த மாதிரி நடக்குது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எனக்கு எவ்வளவு போட்டீங்களோ அதோட சேர்த்து உங்களோட 17,000 நான் சீக்கிரமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ்ல கால் பண்றேன். என்னங்க, என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? இப்ப நான் என்ன பண்றதுனே தெரியல. நல்லா மாட்டிக்கிட்டேன். ச்சே. என்ன மாட்டிக்கிட்டீங்க? ஒருவேளை அவன் உங்களை ஏமாத்திட்டானா என்ன? இல்ல, ஏதோ வித்தியாசமா தெரியுது. அதோட தப்பா நடக்கிற மாதிரியே தெரியுது. என்ன வித்தியாசமா இருக்கு? என்னாச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? அது பெட்டுக்கு ஆன்லைன் பேமெண்ட் வாங்கலாம்னு நினைச்சேன். அவன் 17,000 அனுப்பியிருக்கான். சரி, அந்த பணம் எங்கேயோ மாட்டிக்கிச்சு. அதை கிளியர் பண்றதுக்காக என்கிட்ட அவன் 5,000 ரூபாய் அனுப்ப சொன்னான். நீங்களும் அனுப்பிட்டீங்களா? நான் அவனுக்கு 5,000 ரூபாய் பணம் அனுப்பிட்டேன். அப்புறம் அவன் என்கிட்ட இன்னொரு தடவை 5,000 ரூபாய் பணம் அனுப்ப சொன்னான். நான் அதையும் அனுப்பிட்டேன். அப்புறம் அது மாட்டிக்கிட்டதால இன்னொரு 10,000 ரூபாவை அவன் என்கிட்ட அனுப்ப சொன்னான். நீங்க 10,000 ரூபாயும் அனுப்பிட்டீங்களா? ஆமா, நான் அனுப்பிட்டேன். ஆனா அவன் ஒரு டாக்டர். நான் வீடியோ கால்ல பேசின அவன் கிட்ட ரொம்ப ஜென்யூனா இருந்தான். என்னை ஏமாத்த மாட்டான், பணத்தை கொடுத்துருவான். நீங்க என்ன பைத்தியமா? அவன் தானே பெட்டை வாங்கணும்னு சொன்னா, நாம தானே விற்க போறோம். அப்ப அவன் தானே பணம் கொடுக்கணும். நீங்க எதுக்கு அவனுக்கு பணம் கொடுத்தீங்க? இல்ல, அவன் டாக்டரா இன்ஜினியரான்னு நமக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை அவன் போய் கூட சொல்லிருக்கலாம் இல்லைங்க. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய மொத்த பணமும் இப்பவே வரணும்னு அவன்கிட்ட சொல்லுங்க. அதோட இன்னொரு வேலை பண்ணுங்க, நீங்க போய் அவனை நேர்ல பார்த்து உங்க மொத்த கேஷையும் வாங்கிட்டு வாங்க. ஃபோன் பண்ணுங்க. பேசாம நான் அவனுக்கு வீடியோ கால் பண்ணி பேசுறேன். பியூஷ், அது உங்களுக்கு பணம் கிடைச்சதா? இல்ல சார், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க மறுபடியும் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அனுப்புங்க. இந்த தடவை கண்டிப்பா கிளியர் ஆயிடும். சரி, அதெல்லாம் விடுங்க. இங்க பாருங்க, என்னோட பணத்தை நீங்க திருப்பி அனுப்பி வச்சிருங்க. ஐயோ சார், நான் எல்லா விதத்திலயும் பார்த்துட்டேன் சார். ஆனா எல்லாத்துலயும் எனக்கு ப்ராப்ளமா இருக்கே. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன். சரி பியூஷ், இங்க பாருங்க, நான் பெட்டை விற்கவே வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னோட 20,000 நீங்க திருப்பி கொடுத்துருங்க. உங்க அட்ரஸ் கொடுங்க, நான் வேணா வீட்டுக்கே வந்து வாங்கிக்கிறேன். ஓகே? இங்க பாருங்க சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. 10,000 ரூபாய் அனுப்புங்க, இந்த தடவை கிளியர் ஆயிடும். நீ தாண்டா எனக்கு பணம் அனுப்பணும். அதை விட்டுட்டு ஏன்ட்டு இருந்தே வாங்கிட்டு இருக்க. முதல்ல என் பணத்தை திருப்பி கொடு, இல்லனா உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். சொன்னது புரிஞ்சுதா? நீங்க கவலையே படாதீங்க சார், நீங்க கவலையே படாதீங்க. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அத்தையும் மாமாவும் கேட்டுட்டாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். பணம் உங்ககிட்ட இருந்து போயிடுச்சு, எப்படியும் திரும்ப வராது. ஒருவேளை இவங்களுக்கு முன்னாடி உங்க மரியாதை போயிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். இங்க பாரு, நீ எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்காத, புரியுதா? எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். அட, இதுல நான் என்னங்க பண்ணேன்? அந்த பெட் சத்தம் ஒன்னதான் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. உன்னாலதான் முடியாதுன்னு சொன்னேன். இவனை பாலியாட ஆக்கியாச்சு. இதுக்கு மேல இவங்கிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியாது. அதனால நம்ம வேற செல்லரை பார்க்கலாம். உங்க பைக்கை பத்தி இப்பதான் நான் பார்த்தேன். ஆக்சுவலி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதை வாங்கணும்னு ஆசைப்படுறேன். முழு எபிசோட பார்க்கறதுக்கு டவுன்லோட் பண்ணுங்க ஆத்திரங்கி ஆப் ஸ்டோர் இல்லனா பிளே ஸ்டோர்ல.